பத்மபூஷன் அஜித் குமார் அவர்களுடைய குட் பேட் அக்லி மூவி ஏப்ரல் 10 2025 இந்த வருஷம் வெளிவரப்போகுது அப்படின்ற செய்தி பெரிய அளவில் பரவிட்டே இருக்குது. இன்னும் ஓரிரு வாரங்களில் போஸ்டர்ஸு இல்லைன்னா ட்ரெய்லர் அப்டேட் அந்த மாதிரி ஏதாவது வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஆல்ரெடி ட்விட்டரில் போஸ்ட் போட்டிருக்காரு. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மூவிக்கு நாங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி குட் பேட் அக்லி மூவிக்கான ஒரு அப்டேட்டையும் அவர் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட பட்ஜெட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 270 கோடி ரூபாய் போட்டு எடுத்திருக்காங்க. ஹைதராபாத்தில் தான் இந்த மூவி ஆரம்பிச்சிருக்காங்க. டிசம்பர் 2024லேயே இதோட பெரும்பாலான வேலைகள் அதாவது ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி போஸ்ட் ப்ரொடக்ஷன் என்ன சொல்லுது சின்ன சின்ன வேலைகள் அந்த மாதிரி ஃபைனல் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரிப்பட்ட வேலைகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி படக்குழு அப்டேட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அர்ஜுன் தாஸ் இருக்கார், வேறு பிரசன்னா இருக்காங்க, த்ரிஷா அவர்களுடைய 6வது மூவி அஜித் குமார் அவர்கள் கூட சேர்ந்து நடிக்கிறாங்க. இது போக பிரபு இருக்காங்க, சுனில், அப்போ யோகி பாபு, இந்த மாதிரி பல கேரக்டர்ஸ் இருக்காங்க. படத்தோட மெயின் தீம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தால் ஆக்ஷன் அண்ட் காமெடி. கண்டிப்பாக இந்த படம் காமெடின்னு சொல்லும் பொழுதே நமக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ் வருது. அதுவும் அஜித்குமார் அவர்களுடைய இந்த மாதிரிப்பட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரில் அவரை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக வரும். அது குட் பேட் அக்லி மூவியில் இன்னும் அதிகமாகவே வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்குறாரு. அதுக்கப்புறம் புஷ்பா படத்தை ப்ரொடியூஸ் பண்ண மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் இந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு அணியாக தான் இந்த குட் பேட் அக்லி மூவி உருவாயிட்ருக்கு. அஜித்குமார் லீட் ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா, காமெடி ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதுலேயும் த்ரிஷா இருக்காங்கன்னும் போது அது ஒரு அழகான ஒரு பிளாட்டாக தான் இந்த படம் இருக்கும். கடைசி வரைக்கும் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு மூவியாக தான் இருக்கும். யோகி பாபு, பிரபு இவங்கெல்லாம் இருக்கும் பொழுது அந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் அந்த படத்தோட அந்த சீன்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட் கண்டிப்பாக உள்ளே இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இனி என்னென்ன அப்டேட்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் அப்டேட் கொடுக்கலாம். நன்றி.